கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61 அதிகாரம் 7 வசனம். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். இலட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனை பலன், இலட்சைக்கு பதிலாக சந்தோஷம், இரட்டிப்பான சுதந்திரம், நித்திய மகிழ்ச்சி. எத்தனை அற்புதமான ஆசீர்வாதம்! இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? முதலில் இன்றைய தியான வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள நித்திய மகிழ்ச்சி எதை குறிக்கிறது என்று பார்ப்போம். முதலாவது, நற்செய்தியை, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதனால் உண்டாகும் மகிழ்ச்சி. இரண்டாவது, பரலோக ராஜ்யம் கட்டப்படுவதனால் உண்டாகும் மகிழ்ச்சி. மூன்றாவது, ஆசாரியராய் ஊழியக்காரராய் இருப்பதினால் உண்டாகும் மகிழ்ச்சி. நான்காவது, ஊழியத்தை சுதந்திரமாய் செய்வதால் உண்டாகும் மகிழ்ச்சி. ஐந்தாவது, தேவனுடைய நித்திய உடன்படிக்கையினால் உண்டாகும் மகிழ்ச்சி. ஆறாவது, ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியாய் இருப்பதினால் உண்டாகும் மகிழ்ச்சி. 7, இரட்சிப்பினால் உண்டாகும் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் நாம் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்களாக மட்டும் நில்லாமல் பரலோக ராஜ்யத்தை கட்டுவிக்க, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த ஊழியம் செய்ய வேண்டும். உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்களித்த தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவதோடு நம்முடைய சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். சுவிசேஷத்தை அறிவிக்க யாருக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது? இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தில் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று ஏசாயா கூறுவதிலிருந்து, பாபிலோனிய சிறையிருப்பில் இருப்போர்களுக்கு நற்செய்தியை பதிவு செய்ய அவர் கர்த்தரால் ஏவப்படுகிறார் என்றாலும், ஏசாயாவின் வார்த்தைகளை இயேசு தமக்கு பொருத்தி காட்டிய போது இத்தீர்க்க தரிசனத்தின் மிக முக்கியமான நிறைவேற்றத்தை சுட்டி காட்டினார். ஆம், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க இயேசு அனுப்பப்பட்டார். இதற்காக ஞானஸ்நானம் பெறும்பொழுது பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். மேலும் சுவிசேஷகர்களாக அல்லது நற்செய்தியை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கும்படி இயேசு தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு கற்பித்தார். பெந்தகொஸ்தே நாளில் அவருடைய சீஷர்களில் 120 பேர் பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டு பரிசுத்த ஆவிக்குரிய பிள்ளைகளாக ஆனார்கள். தரித்திரருக்கும் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க அவர்களுக்கு
கட்டளை கொடுக்கப்பட்டது. இன்றும் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் பூமியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வருகின்றனர். தேவனிடத்திற்கு மனம் திரும்புதலை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் பிரசங்கித்து வருகின்றனர். பாபிலோனில் இருந்த மனம் திரும்பிய யூதர்களுக்கு ஏசாயாவின் ஏவப்பட்ட செய்தி நிம்மதி அளித்தது. இயேசு மற்றும் அவருடைய சீஷர்களின் நாட்களிலோ இருதயம் நொறுங்குண்ட யூதர்களுக்கு அது துயர் தீர்க்கும் செய்தியாக இருந்தது. இன்று அநேகர் கிறிஸ்தவ மண்டலத்தின் பொய் மத சடங்குகளிலும் தேவனை அவமதிக்கும் பாரம்பரியங்களிலும் சிக்கித் தவிக்கின்றனர். நற்செய்திக்கு செவி கொடுப்போர் இப்படிப்பட்ட வருந்தத்தக்க நிலையிலிருந்து விடுவிக்கப்படுகின்றனர். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கற்றுக்கொள்கையில் அவர்களுடைய அறிவு கண்கள் திறக்கப்படுகின்றன. நற்செய்தியை பிரசங்கிப்பதற்கு ஓர் அட்டவணை உள்ளது. இயேசுவுக்கு அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் இந்த கட்டளை கொடுக்கப்பட்டது. என்ன கட்டளைன்றீங்களா? கவனிங்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய வேண்டும் என்பதே அது. அதனால்தான் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். முதல் நூற்றாண்டில் பொய் மத அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட யூதர்களும் தங்கள் சார்பாக தேவன் நடப்பித்த மகத்தான செயலுக்காக அவரை துதித்தனர். ஆவிக்குரிய விதத்தில் மரித்த நிலையில் இருந்த தேசத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை பெற்றனர். இப்படிப்பட்ட மாற்றத்தை முதலாவது இயேசுவின் சீஷர்கள் அனுபவித்தனர். உயிர்த்தெழுப்பப்பட்ட கர்த்தர் பரிசுத்த ஆவியால் அவர்களை அபிஷேகம் செய்தபோது அவரது மரணத்தை குறித்த துக்கம் களிகூறுதலாக மாறியது. சீயோனை குறித்து துயரப்படுவதற்கு பதிலாக அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றனர். கர்த்தரின் அளவிலா ஆசீர்வாதத்தை பெறுவோரின் களி கூறுதலை அடையாளப்படுத்தும் ஆனந்த தைலத்தினால் புத்துணர்ச்சி அடைந்தனர். அவர்களின் வழி நடந்து நாமும் சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் எத்தனை அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்களேன். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். எத்தனை அற்புதமான வாக்குத்தத்தம் பாருங்க. தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்று தான். துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுங்க, சிறுமைப்பட்டவர்களை சீர்தூக்குங்க, நொறுங்குண்ட இருதயம் கொண்டவர்களுக்கு ஆறுதல் அளிங்க. இப்படிங்கிறது தான், இதுதான் நற்செய்தியின் அறிவிப்பு. இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க ஆண்டவருடைய தூதுவர்களாக, ஆண்டவருடைய பணி செய்கிற ஊழியக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன வரும்? வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாக பலன் வரும்.
அதைவிட நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும். அதனால் என்ன பண்ணலாம்? அவரது வார்த்தைக்கு செவி கொடுத்து இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம். பரலோக ராஜ்யம் கட்டப்பட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.